கோடர்ஸ், உங்களுக்கு தெரியுமா எங்களோட லேப்ல ஷட் டவுன், ஸ்லீப், ரீஸ்டார்ட் இந்த 3 ஆப்ஷனை தவிர இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கேன். ஓகே, தெரியாட்டி நாங்க அந்த ஆப்ஷன் இன்றைக்கு பார்ப்போம். அந்த ஆப்ஷன் பேர் தான் ஹைபர்னேட். இப்போ நாங்க நார்மலா லேப்பை ஷட் டவுன் பண்ண என்ன ஆகுற, நாங்க ஓப்பன் பண்ணிக்கிற எல்லா ஆப்பும் க்ளோஸ் ஆகி லேப் ஷட் டவுன் ஆகும், சார்ஜ் இறங்காது, ஃபுல்லி ஆஃப் ஆகும். அப்ப நாங்க வந்து இப்ப ஸ்லீப் பண்ண என்ன ஆகும், லேப் வந்து லொக் ஆகும், ஸ்லீப் ஆகும், ஆனா சார்ஜ் இறங்கும். பட் நாங்க ஓப்பன் பண்ணிக்கிற ஆப் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்ப இப்ப நாங்க வந்து ஹைபர்னேட் பண்றேன்னு சொல்ற இந்த ஸ்லீப்பும் ஷட் டவுனும் ரெண்டும் மிக்ஸ்ல மாதிரி. ஹைபர்னேட் பண்ணா வந்து எங்கட லேப் வந்து ஃபுல்லி ஆஃப் ஆகும், ஆனா நாங்க ஓப்பன் பண்ணியிருக்கிற ஆப்பும் அப்படியே இருக்கும், சார்ஜ் எனக்கே மாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு நாங்க ஒர்க் பண்ணிக்கொண்டு நிக்கிறோம், அம்மா கூப்பிடுற கடைக்கு போயிட்டு வர சொல்லி. அப்ப நாங்க வந்து அந்த கேப்ல வந்து எல்லா ஆப்பையும் ஆஃப் பண்ண மேல நிறைய ஓப்பன் பண்ணிக்கொண்டு நிக்கிறோம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ண மேல ஸ்லீப் பண்ண மேல சார்ஜ் இறங்கும். அது மாதிரி சுச்சுவேஷன்ல எங்களுக்கு ஹைபர்னேட் பண்ணிட்டு போயிடும், அப்புறம் திருப்பி வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணிடும். ஸோ நாங்க இப்ப பார்ப்போம் எப்படி அந்த ஹைபர்னேட் சொல்ற ஆப்ஷனை எனபிள் பண்றேன். ஒன்னாவது சர்ச் என்றதை கிளிக் பண்ணுங்க, அதுல சர்ச் பண்ணுங்க கண்ட்ரோல் பேனல் என்று, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணுங்க. அப்ப சம்டைம்ஸ் உங்களோட விண்டோ இந்த இப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. உங்களோட விண்டோ இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகினா வந்து வியூ பை கேட்டகரி என்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி லார்ஜ் ஐக்கன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட இருக்குது பவர் ஆப்ஷன்ஸ் என்று, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சூஸ் வாட் த பவர் பட்டன் டஸ் என்று, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் செட்டிங்ஸ் தட் ஆர் கரண்ட்லி அன்அவைலபிள் என்றதை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ என் ஹைபர்னேட் எனபிள் இருக்குது சுட்டி என் டிக் முடிந்து இருக்குது, பட் உங்களோட வந்து இப்படி இருக்கும் உங்களோட ஹைபர்னேட் எனபிள் ஆகி இல்லாட்டி. அப்போ வந்து ஹைபர்னேட் என்றதுல டிக்கை போட்டு சேவ் சேஞ்சஸ் என்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இந்த விண்டோஸ் கிளிக் பண்ணி நார்மலா ஷட் டவுன் பண்ற ஆப்ஷனுக்கு போனா வந்து ஹைபர்னேட் காட்டும். அது இல்லாம நான் வந்து சின்ன ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தரேன் ஷட் டவுன் பண்றதுக்கு. அது செய்ய வேணும் என்னன்னா, ஒன்னாவது விண்டோஸையும் டிஎம் பிரஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓல்ட் எஃப்ஓஎம் கிளிக் பண்ணுங்க. அப்படி பண்ணதுக்கு போறோம் இங்கிட்டு ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஹைபர்னேட்ன்றது காட்டும். ஹைபர்னேட்டை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணத்தான் இருக்குது. அப்ப அப்படி இல்லாம உங்களுக்கு வந்து இந்த விண்டோஸ் கீயை கிளிக் பண்ணி ஷட் டவுன் பண்ணி மேலும் ஈஸிவே தான், இது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று தான் சொல்றேன். அப்ப நீங்க விண்டோஸ் டி பிரஸ் பண்ணாம டிரெக்டா ஓல்ட் எஃப்ஓ பிரஸ் பண்ணா நீங்க ஓபன் பண்ணிருக்கிற எல்லா விண்டோவும் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகி கடைசியில தான் அந்த ஷட் டவுன் ஹைபர்னேட் பண்ற ஆப்ஷன் பேனல் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க இப்ப ஷட் டவுன் பண்றேன்னா உங்களுக்கு டிரெக்ட் எங்கிட்ட கட் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணாலும் இதுக்கு போயிட்டு நீங்க ஹைபர்னேட் பண்றேன்டா கீபோர்ட் யூஸ் பண்ணி ஷார்ட் கட் ஒன்ல பண்றேன்டா விண்டோஸ் டி பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓல்ட் எஃப்ஓ பிரஸ் பண்ணி உங்களுக்கு ஹைபர்னேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ தேங்க்யூ. இதுதான் ஹைபர்னேட் பண்ற ஆப்ஷன் எனபிள் பண்ற வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன சரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேணுமேடா நான் வீடியோ சொல்ல, இல்லாட்டி என்ன சரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேணுமேனா எனக்கு டிரெக்ட் மெசேஜ் ஒன்று போடுங்க, அப்படி இல்லாட்டி கமெண்ட்ல போட்டுக்கொண்டு போங்க. ஸோ தேங்க்யூ.